ஆ சூப்பர். ஸோ ஜஸ்ட் குயிக் வணக்கம் எல்லாருக்கும். முதல்ல முதல் வணக்கம் சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் திங்கட்கிழமை வணக்கம். வாட் இஸ் த டே டுடே? இட் இஸ் November 24th, 2025. In terms of syllabus and where we are, we're almost at the end. So let's just quickly go through. So cybersecurity in AWS with network firewalls is the topic. Let me maximize this. And you comments வேண்டாமே, hide comments. Okay. So um, இதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் நம்ம ஆரம்பிச்சோம். இதுல நெட்வொர்க்கிங் அண்ட் ஃபைவ் ஜென்ரல் சைபர் செக்யூரிட்டி இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். எக்ஸ்கியூஸ் மீ. OSI layers, the 7-layer model, public 10 public IP address, private IP address, IP subnetting. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதில் பாருங்க. இதை பார்த்துட்டு யாராவது வந்து இதை கவர் பண்ணலைன்னு சொன்னீங்கன்னாக்க சொல்லுங்க. இந்த ஹைலைட் பண்ணப்பட்ட செக்ஷனில் ஞாபகம் இருக்காத இருக்கும். பட் ஞாபகம் இல்லைனாக்கா ஐ கேன் ரிமைண்ட் யூ. அந்த ஸோ பிஜிபி ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால்லாம் பிஜிபியை ரொம்ப கவர் பண்ணல. பட் ஸ்டாட்டிக் ரவுட்ஸ் எல்லாம் ரவுட்டிங்கில் செட் பண்ணோம். டைனமிக்காக பண்ணுறது தான் பிஜிபியோட வேலைன்னு சொன்னேன். பார்டர் கேட்வே ப்ரோட்டோக்கால் க்ளவுட்லலாம் வந்து பிஜிபி தான் சப்போர்ட்டட் ஆர் ஸ்டாட்டிக் ரவுட்ஸ், ரைட்? ஸோ ஐபிசெக் தான் லேபே பண்ணிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம்ஸ். ஸோ ஓஎஸ்ஐ லேயர் பார்த்தாச்சு, பப்ளிக் ப்ரைவேட் பார்த்தாச்சு, ஐபி சப்நெட்டிங் லேப் பண்ணோம், ஸ்விட்சிங் வர்சஸ் ரவுட்டிங் லேயர் 2 வர்சஸ் லேயர் 3, வயர் ஷார்க்லேயே பார்த்துட்டோம், டிசிபி யூடிபி ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் போர்ட். இதை பார்த்துட்டு தான் நான் வந்து வருவேன் நான் கிளாஸ்க்கு. நேட் பார்த்தோம், சோர்ஸ் நேட் அண்ட் டிநேட். டிஎன்எஸ் பார்த்தோம், ஏ ரெக்கார்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ரெக்கார்ட்ஸ். ரவுட்டிங் விச்சஸ் விபிஎன் வித் ஐபிசெக் லேபே பண்ணியாச்சு. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ஃபயர்வால்ஸ், எஸ். அது என்ன, எதுக்காக நெட்வொர்க் ஃபயர்வால் வேணும், அப்ளிகேஷன் ரெக்கக்னிஷன், அதெல்லாம் ஒரு டயக் கமாண்டை கொடுத்து ஸ்டேட் டேபிளும் பார்த்தோம். பாலிசிஸ், நம்ம எப்படி வந்து ஃபயர்வால் பாலிசியை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி எஸ்எஸ்ஹெச் மட்டும் அலோவ் பண்ணுறதா, ஆலா என்னன்றது. அப்ளிகேஷன் ரெக்கக்னிஷன் குயிக்காக பார்த்தோம். இந்த வெப் ஃபில்டரிங் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொஃபைல்ஸ்லாம் செட் பண்ணி எப்படி வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் these kind of functions. In fact, இப்போ வந்து now that you've seen the two case studies, you can also relate எப்படி வந்து இதெல்லாம் வந்து பிளாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. எஸ்பெஷலி இந்த ஒட்டேலியர் கேஸ் ஸ்டடியில் மேல்வேர்லாம் டவுன்லோட் பண்ணி ஸோ ப்ரொஃபைல்ஸில் வந்து ஏவி டிடெக்ட் பண்ணலாம், ஆல் தட் ஸ்டஃப், ரைட்? ஸோ நெட்வொர்க்கிங் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல், எஸ். யூனோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. எதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஆக்சஸ் இருக்கோ வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேட். We quickly saw instance type, which is the C5 large, C5N large, என்னங்கிறது நெட்வொர்க், ஜென்ரல் பர்பஸ் எல்லாம் வந்து குயிக்காக ஒரு ஸ்க்ரீனில் போய் பார்த்தோம். ஸ்டோரேஜ் டைப்ஸ் ரொம்ப பார்க்கல, பட் ஜஸ்ட் நோ தட் திஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். கிளேசியர்னு ஒன்று இருக்குது, அது வந்து லாங் டேர்ம் ஸ்டோரேஜ்க்கு வந்து ஆர்கைவிங்காக வைப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அவைலபிலிட்டி வேணுங்கிறதுக்கு. ரவுட்டிங் அண்ட் டிஎன்எஸ் சர்வீஸ், எஸ் வி டிட் see that in terms of how they all work together. டிஎன்எஸ் போயிட்டு அப்புறம் ரவுட்டிங் வழியாக தானே வருது எல்லாம். டிரான்சிட் கேட்வே, வி குவிக்லி saw this. டிரான்சிட் கேட்வே நடுவில் போட்டு கீழே ஒரு 2 விபிசி போட்டு அதெல்லாம் பண்ணோமே. ஸோ again, it's very hard to remember a lot of stuff. And the reason I know that is because when I do courses, இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறமே வந்து போன வாரம் என்ன பண்ணேன்னாக்கா வந்து தட்ஸ் வை ஐ டேக் நோட்ஸ். ஸோ ஸோ தட் ஐ கேன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயே நான் படிக்கிறத பார்த்தாக்கா வந்து இட் வில் பி ஈஸியர். வி சா ரீஜன்ஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஜோன். டிஆர் பார்க்குற போது வந்து வி சா ஹவு வி நீட் டு ஸ்ப்ளிட் இன்டு ஜியோ ரீஜன்ஸ். நீங்கள் வந்து ஏஷியா பசிபிக் மும்பையில் ஒன்று செட் பண்ணீங்க, யூஎஸ் ஈஸ்ட் 2 எல்லா ரீஜன்ஸ். அவைலபிலிட்டி ஜோன்றது விதின் அ ரீஜன், மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன். எலாஸ்டிக் ஐபின்றது பப்ளிக் ஐபி, அதை வந்து எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லுவாங்க. அது எப்படி வந்து அது ஹை அவைலபிலிட்டி வரும்போது மூவ் ஆகுதுன்றதெல்லாம் பார்த்தோம். ப்ரைவேட் ஐபி அட்ரஸஸ், இன்டர்நெட் கேட்வே வர்சஸ் நேட் கேட்வே. எல்லாத்துக்கும் நேட் பண்ணணும்னு சொன்னோம். 40K டீஸ் நேட் கேட்வேன்னு சொன்னோம். இன்டர்நெட் கேட்வே வழியாக தான் இட்ஸ் அ பைப் டு த இன்டர்நெட். இது வந்து படமே போட்டோம். ஹைப்ரிட் நெட்வொர்க்கிங் கனெக்ஷன் டு ஆன் ப்ரமிசஸ் எப்படி வந்து
ஆன் ப்ரெமிஸில் ஒன்று இருந்தாக்க அது டிரான்சிட் கேட்வேல வந்து டைரக்ட் கனெக்ட்ன்ற மெக்கானிசம் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், இல்லை விபிஎன் மூலமாக கனெக்ட் பண்ணலாம், எல்லாம் சொன்னோம். திரும்பி பப்ளிக் வர்சஸ் ப்ரைவேட் சப்நெட்ஸ் இதில். எனி கொஷின் ஸோ ஃபார்? நான் ரொம்ப குயிக்காக வந்து டக்கு டக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, நோ சார். ஓகே, சூப்பர். ஸோ இது அடுத்த செக்ஷன் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட். நம்ம வந்து ஐஏஎம் ரோல்லாம் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணிட்டு எப்படி வந்து ரூட் அக்கௌண்ட் அதெல்லாம் வந்து நீங்கள், அதனால தான் வந்து இந்த லேப்ஸ் பிகம் இம்பார்ட்டன்ட். ரூட் அக்கௌண்ட் லாகின் பண்ணி அதில் ஐஏஎம் யூசர் செட் பண்ணி டெரஃபார்ம் ஆக்சஸ்க்கெல்லாம் பண்ணீங்க. வி கவர்ட் செக்யூரிட்டி குரூப்ஸ். அதில் தானே நம்ம வந்து செக்யூரிட்டி குரூப்பில் தானே மாடிஃபை பண்ணி நம்ம வந்து யூடிபி 500 4500 23 எல்லாத்துக்கும் செட் பண்ணோம். அதான் செக்யூரிட்டி குரூப். நெட்வொர்க் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் வி டோன்ட் I've not seen that used much. அது more of a subnet level வரும். It's not stateful either. So I have not seen much use for network access control list. But இது வந்து it's a close cousin of security group. ஸோ ரெண்டுமே வந்து அந்த க்ளவுட் நேட்டிவாக பண்ணுறது. ஸோ ஆஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்க ஆஃபர் பண்ணுறது. ஆஸ் அ தேர்ட் பார்ட்டி வெண்டர் நம்ம நெக்ஸ்ட் ஃபயர் வால்ஸ் நம்ம சொன்னோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூனோ இது வந்து ரொம்ப டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும். செக்யூரிட்டி குரூப்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி குரூப் இருக்கும். அது வந்து ஆன்கோயிங் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு வந்து இட் பிகம்ஸ் வெரி ஹார்ட். ஐவ் ஸ்பெண்ட் லிட்டரலி ஹவர்ஸ் செக்யூரிட்டி குரூப் ஏதோ டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு பார்க்கவே அதை எல்லாம் கன்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஏன் வரல, ஏன் இந்த பேக்கெட் வரலன்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஐம் நாட் கிடிங். சம்டைம்ஸ் ஐ ஸ்பெண்ட் லைக் 4 hours. ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஏதாவது ஒரு செக்யூரிட்டி குரூப் அங்கே உட்காந்துட்டு டிசைன் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் செக்யூரிட்டி குரூப்ஸ். பட் in the absence of any firewalls, that's your only go-to. And security groupல வந்து application recognition அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. cloud native firewalls இது வந்து என்னன்னாக்கா, மேபி we didn't cover this. cloud native firewall என்னன்னாக்கா, இப்போ நம்ம FortiGate பார்த்தோம் இல்லையா? ஸோ FortiGate CNFன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது என்னன்னாக்கா, Fortinet will manage the firewalls and it will run in AWS as a separate account. And நம்ம வந்து பாலிசிஸ் மட்டும் தான் மேனேஜ் பண்ணோம். அவங்க வந்து அது வந்து யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கு, அந்த நம்ம இப்போ பார்க்க போகிறோமே ஆன்கோயிங் மானிட்டரிங்லாம் பார்க்க போகிறோமே. ஸோ அதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணி ஸ்கேல் பண்ணுறதா ஸ்கேல் பண்ணி எல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க. ஸோ தட்ஸ் அ க்ளவுட் நேட்டிவ் ஃபயர்வால். ஸோ இட்ஸ் நாட் அகெயின் வெரி பாப்புலர் பிகாஸ் நிறைய ஃபீச்சர்ஸ் அதில் இருக்காது. பிகாஸ் ஆஃப் த வே தே ஆஃபர். ஜஸ்ட் லைக் சாஸ் சாஃப்ட்வேரில் போனீங்கன்னாக்கா நம்ம கேட்குற ஃபீச்சர்லாம் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாம் இருந்ததுனாக்கா யூ ஜஸ்ட் அக்செப்டட், ரைட்? ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த ஃபீச்சர் வேணும் அந்த ஃபீச்சர் வேணும்னாக்கா அதை டெவலப் பண்ணி வரதுக்கு மேபி இல் டேக் 6 months 1 year வாட் எவர். சேம் டீல் ஹியர். சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் வித் NGFW அதான் நம்ம பண்ணோம். ஸோ NGFW நெக்ஸ்ட் ஜென் ஃபயர் வால் அண்ட் ஸோ FortiGate கன்ஃபிகர் பண்ணோம். அது வழியாக தான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணோம். வி ஆல்சோ சா ஒரு பக்கம் SSH டிசேபிள் பண்ணாக்க ஒரு சைட் பிங் வேலை செய்யும், இன்னொரு சைட் நிர்மலுடைய ஹேண்ட்ஸ் ஆன் போது நம்ம அதை பார்த்தோம். Configuring to secure flows with firewall policies. We did that through all the labs. Hands-on automation, we absolutely did this. Single FortiGate தான் lab 1. அப்புறம் site to site VPN is lab 2. அப்புறம் Terraform code வந்து குயிக்காக போனோம். Again, I encourage you to go through the Terraform code. And launching lab 1 பண்ணியாச்சு, lab 2 முடிச்சாச்சு. And ensuring the effectiveness of policies. அங்கே போயிட்டு we saw that ரெண்டு பக்கமும் வந்து we saw packets going up when we were doing the ping test. And of course, policy மாத்தினாக்க sometimes it works, sometimes it doesn't work. That shows the effectiveness of policies. The SDN connector, I've not touched at all. Okay, so maybe I should do that. SDN connectors for tag-based policies. அது என்னன்றதை இன்னைக்கு நான் சொல்கிறேன். So thanks, Sundar, for reminding how much of the syllabus we've done that. Okay, so we will do that. Load balancer, last Friday பார்த்தோம். The application load balancer, network load balancer and all that. And also active passive and active firewalls, high availability. ஸோ அது எப்படி வந்து அதை வந்து பண்ண போகிறோம். ஸோ I mean, these were all 1.5 days into the approximate. அவங்க வந்து when we were designing the syllabus, we were having these things. எவ்வளோ நாளாகவும் அது என்ன 2 வாரமா 2 மாசமா இல்லை நடுவலியா அப்படின்றதுக்காக வந்து ஒரு எஸ்டிமேட் போட்டோம். ரீசனபிளி இட்ஸ் பீன் ஒர்க்கிங் வெல். இதை தான் வந்து ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் கவரிங் these two today. But before I go there, maybe I should do the
SDN connector for tag-based policies. Any questions? ரொம்ப குவிக்காக கவர் பண்ணேன். Any questions? சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இன்னைக்கு ஃப்ரெண்டோட பேசியிருக்கப்ப ஜஸ்ட் ஒரு இது வந்து கொஸ்டின் வந்தது. நான் 2 பாலிசி கிரியேட் பண்ணி ஒரு பாலிசி அலோவ் பண்ணி இன்னொரு பாலிசியில டினை பண்ணா டினை தான் ஹை ப்ரியாரிட்டியா சார்? பை டிஃபால்ட் அதுதான் எடுத்துக்குமா? கிரேட் கொஸ்டின். இட்ஸ் வெரி சீக்வென்ஷியல். முதல் பாலிசி அலோவ் பண்ணிச்சுன்னா அலோவ் பண்ணிடும், அதுக்கப்புறம் கீழே பார்க்காது. ஸோ ஆல்வேஸ் டினைஸ் இருந்ததுன்னா அதை முதல்ல போட்டுருணும். சார் ஆக்சுவலாக இதே மாதிரி உள்ளது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஃபயர்வால் மிஸ்கான்ஃபிகரேஷன் அப்படி தானே சார் இது? கரெக்ட். இல்ல சார், முதல் பாலிசிங்கிறது எதை சொல்றீங்க? நம்ம கிரியேட் பண்றது ஃபர்ஸ்ட் பாலிசி சொல்றீங்க. சாரி, ரொம்ப ஃபேகா. சாரி அமீர், உங்க வாய்ஸ் திடீர்னு ரொம்ப ஃபேட் ஆயிடுச்சு, என்னன்னு தெரியல. இப்ப கேக்குதா சார்? சூப்பர். எஸ். இல்ல, முதல் பாலிசிங்கிறது எதை சொல்றீங்க? நம்ம கிரியேட் பண்ண ஆர்டர் தான் எடுத்துக்கணுமா இல்ல? கரெக்ட். ஓகே. ஸோ அந்த ஃபயர்வாலை வந்து நீங்கள் வந்து பாலிசியை வந்து லெஃப்டில் வந்து ஒரு ஒரு ட்ரிபிள் டாட் மாதிரி, வெர்டிக்கல் ட்ரிபிள் டாட் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அப்படியே மேலே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஸோ ஃபயர்வாலில், FortiGate ஃபயர்வாலில். ஸோ யூ கேன் டூ தேட், பட் ஆர்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப். அதனால தான் வந்து போக போக வந்து இட் பிகம்ஸ் கைண்ட் ஆஃப் சேலஞ்சிங் டு மேனேஜ். எனக்கு எல்லா இதுலேயும் வந்து பேக்கெட்ஸ் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த அனலைஸை இப்போ நான் இன்னைக்கு காமிக்க போகிறதுல வந்து யூ கேன் சி எவ்வளோ பாலிசிஸ் எவ்வளோ ஹிட்ஸாக இருக்குது, எதெல்லாம் அன்யூஸ் பாலிசிஸ். எனக்கு த ரியல் ப்ராப்ளம் இஸ் பீப்புள் ஆர் அஃப்ரைட் டு சேஞ்ச் எனி திங், எஸ்பெஷலி ரிமூவ் திங்ஸ். யாரோ இதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் 1000 பாலிசிஸ் ஓடிட்டு இருக்கும் வண்டி, ஆனால் அது எடுக்க பயம். ஸோ பீப்புள் வில் சே வாட் இஃப் ஐ சேஞ்ச் சம்திங். அது ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக போட்டு வச்சுருக்காங்களா இருக்கும், நான் எடுத்தேன்னாக்கா அதனால ஒரு அட்டாக் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ தட்ஸ் அ ஆன்கோயிங் ப்ராப்ளம் வித் மேனேஜிங் ஃபயர்வால் பாலிசிஸ் இன் அ ப்ரொடக்ஷன் என்வாயன்மெண்ட். பட் சீக்வன்ஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ எல்லா டினைஸும் முதல்ல இருக்கணும். அப்புறம் பர்மிட்ஸ் வந்து எது வேணுமோ, அது SSH இருக்கட்டும், HTTPS இருக்கட்டும், அதை மட்டும்தான் அலோவ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகே சார், ஓகே சார். இல்லை, என்னோட ப்ரொடக்ஷன் இதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, SSH வந்து பை டிஃபால்ட்டாக டினை பண்ணிட்டாங்க எல்லாருக்கும். பட் நான் ஃபயர்வால் ஓப்பன் பண்ணாலும் அந்த டினை பாலிசியில் போய் நான் எக்ஸப்ஷன் ரூல் அப்ளை பண்ணுறது வரைய எனக்கு ஓப்பன் பண்ண ஃபயர்வால் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த எக்ஸப்ஷன் வந்து டினை வந்து ஹை ப்ரியாரிட்டியில் இருக்கு. ஸோ இந்த ஃபயர்வால் பாலிசிஸ்லாம் ஃபயர்வால் மூலமாக போகக்கூடிய டிராஃபிக் தான், ஃபயர்வாலுக்கு வரக்கூடிய டிராஃபிக்கு இல்லை. ஒன்லி ஃபார் அவுட் பவுண்டிங். அது போர்ட் 1லேருந்து போர்ட் 2க்கு போகிறது, போர்ட் 2லேருந்து போர்ட் 1 போர்ட் 1. ஸோ ஃபயர்வாலுக்கு போகிறதுங்கிறது வந்து நீங்கள் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸில் போனீங்கன்னா அதில் வந்து என்ன ப்ரோட்டோகால் அலோவ் பண்ணணுன்னு இருக்கும். SSH, HTTPS, ICMP எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து யூ கேன் ஜஸ்ட் டிசேபிள் தட். ரிமெம்பர், இவ்வளோ நம்ம வந்து we did not allow SSH or something like that, but you were saying that you were able to access. Actually, you are accessing the FortiGate SSH மூலமா. அப்புறம் அந்த FortiGateல போய் நான் வந்து டிசேபிள் பண்ண பிறகு then it was not allowing. So always traffic generated by the firewall is not subject to the policy. It is for traffic going through the firewall. ஓகே சார், ஓகே சார். ஓகே சார், ஓகே சார். ஸோ இந்த SDN கனெக்டர் மட்டும் பார்ப்போம். ஸோ give me a second, let me stop share. And இப்போ வந்து அன்றைக்கி ஒயிட் போர்டில் நான் என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கு தெரியும். ஸோ லெட் மீ see if the whiteboard works now. Yep, perfect. Okay. All right. So
ஸோ எஸ்டிஎன்னா என்ன? இது வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி மிஸ்லீடிங் அக்ரோனிம் தான். சாஃப்ட்வேர் டிஃபைன்டு நெட்வொர்க்ஸ். ஸோ இது எப்போ ஆரம்பிச்சதுன்னாக்க ஆன் ப்ரெமிஸில் தான் ஆரம்பிச்சது. டேட்டா சென்டர்லாம் ஒரு காலத்தில் வந்து யூ ஹாவ் டு கன்ஃபிகர் எவ்ரி திங் ஆன் த டிவைஸ். அப்புறம் இந்த எஸ்டிஎன்ற கான்செப்ட் வந்த பிறகு எக்ஸாம்பிள்ஸ் ஆர் VMware, NSX, Cisco ACI. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்ஸ். என்ன பண்ணுவாங்க, ஒரு பாலிசியை டிஃபைன் பண்ணுவாங்க, ஒரு ஜேசான் பாலிசி மாதிரி டிஃபைன் பண்ணிட்டு தென் there will be a system that will read that policy and configure. So we don't have to go into devices and configure it. There is a engine that reads the configuration and configures. இப்போ டெரஃபார்மில் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி you have some script that runs and then it goes and configures things. But இது டிவைஸ் கன்ஃபிகரேஷனுக்கே. ஸோ தெர் இஸ் அ மெக்கானிசம் டு ஆக்சஸ் டிவைஸ், கன்ஃபிகர் டிவைஸ், எல்லாம் பாலிசி வழியாகவே பண்ணுறது சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்ஸ். ஸோ ஃபோர்டிநெட்டில் வந்து இந்த எஸ்டிஎன் என்னன்னாக்கா, இப்போ வந்து நம்ம க்ளவுடில் எல்லாத்துலேயுமே வந்து டேக்ஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்சஸ்க்கு டேக்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ சி, நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஸோ இங்கே ஒரு FortiGate இருக்கு, FortiGate 1, Lab 2 சொல்கிறேன், FortiGate 2. இதுக்கு நடுவில் ஒரு VPN போட்டிருக்கோம். or the internet. Okay, and இதுக்கு பின்னால ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கு, இங்கேயும் ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டேக்ஸ் இருக்கும். நீங்க வந்து அந்த இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் டேப் கீழே பாட்டம் பேஜில் பாத்தீங்கன்னாக்க டேக்ஸ் இருக்கும். ஸோ டிப்பிக்கலி யூ வில் கிவ் இட் அ நேம். இது கீ வேல்யூ பேர் தான். அது இது வந்து கீ நேம் ஈக்குவல்ஸ் சே ஏஷியா பேக் லினக்ஸ் 1, யூசர் டிஃபைன் நேம் தான். அதே மாதிரி யூ கேன் ஹேவ் அடிஷ்னல் டேக்ஸ், டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு engineering. You can have billing code. You can say something like 1 2 3 4. அதே மாதிரி இங்கேயும் வந்து நேம், டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து கஸ்டமர் வந்து டிஃபைன் பண்ணோம், அண்ட் பில்லிங் கோட். ஓகே, cloud என்னன்னாக்க it's a very dynamic thing. So in future, so this is Linux 1, right? Linux 1. This is Linux 1 2. In future, you may create multiple Linux instances like this. So in the FortiGate என்ன கன்ஃபிகர் பண்ணலாம்னா SDN கனெக்டர்ன்றது மூலமா you can get FortiGate to access AWS API as long as you have the right IAM authorization to say, okay, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங்னு இருக்கே அதனுடைய ஐபி அட்ரஸஸ் எல்லாத்தையும் கொடு அப்படின்னு FortiGate கேட்கும் AWS. இது எல்லாத்துக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. மேபி இட்ஸ் 10.1.100. இது வந்து மேபி லெட்ஸ் சே இட்ஸ் 10.2.1.1. எஸ்டிஎன் கனெக்டர் இதோட பர்பஸ் என்ன சார்? இது பர்ஃபெக்ட், அதான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு லினக்ஸ்லேருந்து லினக்ஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ சோர்ஸ் ஆட் பண்ணோம். சோர்ஸ் ஆட் பண்ணுற போது ஆல் போட்டோம் நம்ம. ஆனால் இப்போ அது வந்து ஃபயர்வால் பாலிசியில் எப்போவுமே ஆல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறது, பட் இட்ஸ் ஆல்சோ டைனாமிக். இன்னைக்கு ஒரு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ் இருக்குது, நாளைக்கு 10 இருக்கலாம். ஒன்னொன்றுத்துக்கும் ஐபி அட்ரஸை போட்டுட்டு இருக்க முடியாது. ஆனால் FortiGate ப்ராசஸ் பண்ணுறது ஐபி அட்ரஸ் மூலமாக தான்.
அப்படின்னா எப்படி வந்து இந்த நேமை வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் இன்ஜினியரிங் வந்து ஆர் பில்லிங் கோட் ஆர் வாட் எவர் அதை எடுத்து எப்படி அதை ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறது அது யாருக்கு தெரியும்? ஏடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த FortiGate என்ன பண்ணணும்னாக்க ஸோ லெட் மீ மூவ் திஸ். சார் ஒரு சின்ன டவுட். நம்ம அந்த லைனக்ஸ் பண்ணக்குள்ள ஐபி கொடுத்தோம், பட் நம்ம ரேஞ்ச் கொடுத்தாலுமே பண்ணுங்களா சார்? இப்போ வந்து அந்த சப்நெட் ரேஞ்ச் கொடுத்தாலுமே இந்த ரேஞ்சுக்குள்ள உள்ள எல்லாத்தையுமே அலோவ் பண்ணுவோம்ல அது? அது அலோவ் பண்ணும். ஆனால் அந்த லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கு. ஓகே ஓகே, ஸோ FortiGate through SDN connector will access AWS through API. எஸ்டிஎன் கனெக்டருங்கிறது ஒரு பேக்கேஜா, சாஃப்ட்வேரா இல்லை ஹார்ட்வேரா இல்லை, சார்? அங்கேயே இருக்கும். அந்த உங்கள் FortiGate கான்சோலில் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு கேப்பபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து FortiGateல வந்து நீங்கள் யூஐயில் லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் பெயினில் பார்த்தீங்கன்னாக்க ஐ திங்க் சிஸ்டம்லேயே எங்கேயோ இருக்கும். சிஸ்டம்லேயே ஃபேப்ரிக் கனெக்டர்ஸ்லேயே இதுலேயும் இருக்கும் எக்ஸ்டர்னல் கனெக்டர்ஸ்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எஸ்டிஎன் கனெக்டர் ஏடபிள்யூஎஸ்க்கு இருக்கும். அதில் வந்து ஒரு ஆக்சஸ் கீயும் சீக்ரெட் கீயும் கேட்கும். அதை போட்டிங்கன்னாக்க யூஆர் நவ் சேயிங் இந்த ஆக்சஸ் கீ இந்த சீக்ரெட் கீயை வச்சு go and access AWS API and get information from AWS. Okay, for this purpose. So API and get IP address equivalent for tags. Equivalent for tags. If somebody has FortiGate console open, then குயிக்காக நான் அதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து டைம் ஆகும் எனக்கு. ஸோ அது பண்ணிச்சுனாக்க இட்ஸ் கால்ட் அ டைனாமிக் அட்ரஸ். ஸோ நம்ம பாலிசியில் என்ன போடுவோம்னாக்க, ஸோ பாலிசியில் ஆஸ் யூஷுவல் யூ வில் ஹாவ் த சோர்ஸ் இன்டர்ஃபேஸ், டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ். ஒயிட் போர்டில் எல்லாத்துக்கும் அக்சஸ் இருக்கு போல சார். ஓ சாரி, மறந்து போயிட்டேன். ஓகே, சரி, சூப்பர், தேங்க்ஸ் ஃபார் ரிமைண்டிங். ஸோ ஓகே, சோர்ஸ் டெஸ்டினேஷன் இன்டர்ஃபேஸ். இங்கே வந்து இந்த அது கீழே ஒரு என்னது சோர்ஸ் நேமா அட்ரஸில் வந்து அட்ரஸ் ஆர் சிஸ்டம் நேம் வாட் எவர். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆக்சுவலாக வந்து லெட் மீ இஃப் சம்படி ஹேஸ் அ FortiGate ஓப்பன் ஐ வில் ஜஸ்ட் வாக் யூ த்ரூ. இதுக்கப்புறம் லெட் மீ இஃப் யூ கேன் ஷேர் தட். ஓகே, ஸோ அட்ரஸில் வந்து யூ வில் புட் திஸ் டைனாமிக் address object. Dynamic address object. Sourceல அப்படி போட்டால் என்ன ஆகும்? ஸோ let us say இந்த டைனாமிக் அட்ரஸ் ஆப்ஜெக்ட் வந்து we called it Linux engineering அப்படின்னு போட்டால் FortiGate என்ன பண்ணும்? AWS ஆக்சஸ் பண்ணி அப்பா லினிக்ஸ் அண்டர்ஸ்கோர் இந்த லினிக்ஸ் அண்டர்ஸ்கோர் இன்ஜினியரிங் இங்கே இருக்கே, அதுக்கு உண்டான ஈக்குவலண்ட் ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும். ஓகே, ஸோ மேபி திஸ் லினிக்ஸ் இன்ஜினியரிங் போட போல லெட் மீ கால் இட் ஜஸ்ட் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இன்ஜினியரிங் போட்டாக்க, ஸோ இப்போ ஒரு மிஷின் இருந்ததுன்னா இனிஷியலாக இட் வில் ரிசால்வ் டு 10.1.1.100. அதுக்கு உண்டான பாலிசி. இப்போ இதே மாதிரி ஒரு 10 மிஷின் போடுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதான் ஸ்டாலின் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். ஆட்டோமேட்டிக்காக FortiGate AWS கேட்கும், இன்ஜினியரிங்கிறதுல எவ்வளோ ஐபி அட்ரஸ் இருக்கப்பா அப்படின்னு கேட்டபோது அது 10 அட்ரஸும் கொடுக்கும். ஸோ இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஆட் 10.1.1.101 வாட் எவர் இட் இஸ். அதே மாதிரி அதை ஷட் டவுன் பண்ணிட்டாக்க அதுவும் கம்மியாயிரும். ஸோ த பியூட்டி ஆஃப் இட் இஸ் ஒவ்வொரு தடையும் நீங்கள் வந்து புது மிஷின் ஆட் பண்ணுற போது வந்து புதுசாக வந்து அட்ரஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஒரே ஆப்ஜெக்ட்
ஏன்னா இந்த டேக்ஸ்ன்ற கான்செப்ட்லாம் ஆன் ப்ரெமிஸில் ரொம்ப கிடையாது, க்ளவுடில் தான் இருக்குது. இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் திங்ஸ் ரன் ஆன் க்ளவுட்ஸ். இன்ஸ்டன்ஸ் ஐடி ஒரு டேக் வேல்யூ, இன்ஸ்டன்ஸ் டைப் இஸ் அ டேக் வேல்யூ, எல்லாம் டேக்ல ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேக் டிசைனே வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் க்ளவுட் என்வாயன்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் தியரி பிஹைண்ட் இட். In practice, if you can, somebody can share a screen, then I will walk you through. சார் ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க. இந்த எஸ்டிஎன் மோர் தென் ஒன் சப்நெட்டுக்கு ஒர்க் ஆகும், கரெக்ட்டுங்களா? இது சப்நெட் இட் வில் எஸ் கீப் கோயிங். ஏன்னா ஒரே சப்நெட்டா இருந்துச்சுன்னா நான் ஃபயர்வால் வந்து அந்த சப்நெட் ஃபுல்லாவே ஓபன் பண்ணிட்டா எனி நியூ ரிசோர்ஸ் வந்து நியூ லேப்டாப் நான் அந்த லேண்ட்ல கனெக்ட் பண்ணாலும் அவங்க சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் அந்த சப்நெட் இருந்துச்சுன்னா. பட் அது வேற ஒரு சப்நெட்டா இருந்துச்சுன்னா அந்த ரூல் அப்ளை ஆகாது. ஸோ அதனால நம்ம எஸ்டிஎனை வச்சு அதை ஒரு டிபார்ட்மெண்ட்டா குரூப்பா வச்சு குரூப்புக்கு நான் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஸோ ஹூவர்ஸ் பார்ட் ஆஃப் த குரூப் தே வில் கெட் இட் தி ஆக்சஸ் ஆட்டோமேட்டிக்லி. எக்ஸாக்ட்லி, இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சப்நெட்ஸ். அது வந்து அந்த ரீஜனுக்கு உண்டான எல்லா டேக்ஸ், அது வந்து இது கீழே ஒரு டிரான்சிட் கேட்வே இருக்கலாம், அதுக்கு கீழே ஒரு விபிசி இருக்கலாம், அதில் ஒரு சப்நெட் இருக்கலாம், டஸ் நாட் மேட்டர். இட் ஜஸ்ட் கிவ்ஸ் ஆக்சஸ் டு ஆல் தட், பிகாஸ் தட்ஸ் ஹோல் திங்கிங். அதை லாஜிக்கலாக யோசிக்கணும்னாக்க அது எந்த சப்நெட்டில் இருந்தால் என்ன, இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்க, ரைட்? ஸோ in this example, or finance, or HR, or sales, whatever. So it's to resolve a tag name to an IP address, regardless of subnet. ஓகே சார். யாராவது FortiGate ஸ்க்ரீன் வச்சிருக்கீங்களா? இல்லை சார். சார் இல்லை சார். ஓகே, ஸ்டார்ட் பண்ணல. சரி. ஸோ மேபி இன்னைக்கு ஈவினிங் வந்து இஃப் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் திஸ், we will address it tomorrow. Okay, so let me, before I forget, இதுதான் ஒரு வந்துடுறேன். எக்ஸ்போர்ட் PDF. Okay, export. So I can post it in the. Sorry. So now I will stop here and share something else. சார் எஸ்டிஎன் ஃபயர்வாலுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. பட் நீங்க சிஸ்கோ ஏசியையும் வந்து எஸ்டிஎன் நெட்வொர்க் அப்படின்னீங்க. அங்க இப்ப ஏதாவது ஒரு சுவிட்சஸ்க்கு ஏதாவது நான் ஃபர்ம்வேர் அப்கிரேட் பண்ணணும் எதுவும் பண்ணணும்னாலும் அதை வந்து டைரக்டா டிவைஸ்ல பண்ணாம நான் பாலிசியா வச்சு புஷ் பண்றதுங்களா? ஆமாம், அதான் சொல்கிறேன், இந்த எஸ்டிஎன்ங்கிறது வந்து ஆக்சுவல் எஸ்டிஎன்ங்கிறது இந்த சிஸ்கோவும் விஎம்வேரும் பண்ணது தான் ஆக்சுவல் எஸ்டிஎன், சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்ஸ். இவங்க வந்து ஃபோர்ட்நெட்டில் வந்து இந்த பேரை வந்து யூஸ் பண்ணாங்களே தவிர இட்ஸ் குவைட் கன்ஃபியூசிங். இதை வந்து எஸ்டிஎன்னே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக பார்த்தாக்க, பிகாஸ் இட்ஸ் நாட் அ சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க். ஏதோ யாரோ பேரை வச்சுட்டாங்க இப்படி. நம்ம FortiGate பற்றி படிக்கிறதுனால இட்ஸ் குட் டு நோ வாட் டு லுக் ஃபார், அதுக்காக சொன்னேன். ஸோ டோன்ட் attach too much value to this SDN, because in theory நம்ம இப்போ இந்த டேக் வந்து IP address ரிசால்வ் பண்ணுறது இட்ஸ் நாட் குவைட் SDN, because you're not configuring any network through defining any network through software. You are just accessing a configuration. So SDN is what they would call the misnomer, தப்பான பேர் வச்சது. ஸ்ரீகாந்த் சார், ஒரு டவுட் அபவுட் SDN. இல்ல நீங்க இப்போ ஜென்ரலா SDN, பட் இப்போ VMwareல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த V switchன்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தே டிஃபைன் வர்ச்சுவல் ஸ்விட்ச், அதுல வந்து நம்ம நெட்வொர்க்கிங் கனெக்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ தட் கேன் பி டர்ம்ட் அஸ் SDN ஆக்சுவலி. யா, எல்லாமே இந்த வர்ச்சுவலாக இருக்கக்கூடிய எனக்கு அதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னாக்க, ஸ்விட்ச்னா என்ன, ஒரு டப்பா இருக்கும், அதில் போர்ட்ஸ் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸை எடுத்து அதை மல்டிபிள் VNICs, virtual NICs, ஓகே, எல்லாமே வந்து, பட் சென்ட்ரல் தீம் இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் ஆஃப் இட். சென்ட்ரல் தீம் ஆஃப் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்ஸ் இஸ், as the name says, you define a network through software. What does it mean to define a network through software? It means to design the topology, design who is going where, எல்லாத்தையும் வந்து you define that, right? So almost நம்ம டெரஃபார்ம்ல பண்ற மாதிரி தான்.
So I almost, it's more of a script, but it's not a configuration. So you define the whole network through software. ஸோ நான் சிஸ்கோ ஏசி நான் ரொம்ப பண்ணதில்லை. ஏன்னா ஆன் ப்ரமே நான் வந்து இந்த அது வரும்போது நான் க்ளவுடுக்கு வந்துட்டேன் நான். பட் தட்ஸ் அ திங்கிங் பாலிசி பேஸ்ட் நெட்வொர்க் கன்ஃபிகரேஷன். Okay, sir. Thanks. Okay, so let me go back and share. ஸோ இங்கே இது வந்து வெரி யூஸ்ஃபுல் திங். நீங்கள் எல்லாமே பப்ளிக் ஆக்சஸ் தான். இந்த fortimanager.fortidemo.com. ஓகே, நான் அதை வந்து போடுறேன் நான். இது டெமோக்காக ரீட் ஒன்லி ஆக்சஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஐ கோ பேக் டு ஜூம், கேன் ஐ chat Forti Manager, இது Forti Analyzer. ஓகே, ஸோ இது ஆக்சஸ் வந்து ரொம்ப சிம்பிள். டெமோ பார்த்தீங்கன்னா இது எதுக்காக மேனேஜர் எனக்கு 100 ஃபயர்வால் இருக்கியா, ஒவ்வொரு ஃபயர்வாலாக போய் என்னால் பாலிசியை வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? முடியாது. இட்ஸ் கம்பல்சம் பிகாஸ் யூ நீட் அ மேனேஜர் டு புஷ் பாலிசிஸ் அவுட். ஸோ அதுக்கு தான் இந்த Forti மேனேஜர்ன்றது வந்தது. எல்லா Fortinet எக்யூப்மெண்ட் ப்ராடக்ட் எல்லாம் 40 தான் வரும் அது. ஸோ அனலைசருங்கிறது நம்ம லாக்ஸ் எல்லாம் வந்து லோக்கலாக ஸ்டோர் பண்ணோம், ரைட்? விசா சிஸ்டமில் போய் லாக் பார்த்தாக்க என்ன டிராஃபிக் வருதுன்னு பார்க்குறதுக்கு அதை லிமிட்டட் ஸ்பேஸ் தான் இருக்கும் அது அந்த ஹார்ட் டிஸ்கில். ஆனால் யூ ஹேவ் டு ஸ்டோர் லாக்ஸ் ஃபார் 7 years ஆர் சம்திங். அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறது? அனலைசரில் ஸ்டோர் பண்ணோம். அது ஒரு சிஸ்லாக் சர்வர் தான். அது சிஸ்லாகுங்கிறது எட் another யூடிபி ப்ரோட்டோகால். ஸோ இப்போ மேனேஜர் பார்ப்போம். மேனேஜரில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த இது வந்து ஏடாம்னு இருக்கு. ஏடாம்ன்றது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டொமைன். அதை வந்து பிரிக்கிறதுக்காக யார் எங்கெங்கே இருக்குன்றதுக்கு. இந்த Forti மேனேஜரே இஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட். ஸோ அதுக்கே ஒரு தனி சர்டிஃபிகேஷன் இருக்குது. பட் வில் குவிக்லி கோ த்ரூ தட். இப்போ ரூட்டில் பார்த்தீங்கன்னா 6 FortiGate இருக்குது. ஸோ we have so these are the 6 devices in that Forti manager devices. இப்போ இங்கே பாலிசி அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க you can define all these objects. இங்கே பாருங்க, எல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ தட் யூ கேன் புஷ் திஸ் பாலிசி அவுட் டு மெனி டிவைசஸ் அட் த சேம் டைம். ஸோ செக்யூரிட்டி ப்ரோஃபைலில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபைலும் இருக்குது. இந்த ப்ரொஃபைலில் தான் டிஃபால்ட்டை வச்சு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங், ஆன்டிவைரஸ், வெப் ஃபில்டர் பார்த்தோம். ரிமெம்பர் கேஸ் ஸ்டடியில் கூட சொல்லிட்டு இருந்தோம். இந்த வெப் ஃபில்டரில் வந்து தே மஸ்ட் நாட் ஹவ் ஹேட் எனி திங். ஸோ த கை ஹோட்டலியரில் வந்து யார் வந்து அதை போய் மேல்வேரை ஆக்சஸ் பண்ணி க்ரெடென்ஷியல்ஸ் காம்ப்ரமைஸ் ஆச்சு, இதெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாருக்கும் தானே இந்த பாலிசி அப்ளிகபிள். ஒரு பர்டிகுலர் பர்சன் ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் இல்லையே. ஸோ இந்த மாதிரி வந்து 100 ஃபயர்வால் இருந்துச்சுன்னாக்கா யூ கன்ஃபிகர் இட் ஹியர் அண்ட் தென் யூ புஷ் இட் அவுட். ஸோ பாலிசி ஸோ இங்கே இதில் வந்து அப்டேட் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ ரீட் ஒன்லி திங். பட் யூ கேன் சி. ஸோ இப்போ வந்து லெட் அஸ் சே வைஃபை டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்ன்றது இருக்கும், டிஃபால்ட் கன்ஃபிகரேஷன். ஸோ கீழே போனீங்கன்னாக்க ஆல் தீஸ் ஆப்ஷன்ஸ், எங்கே ஃபயர்வாலில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன் எல்லாம் இதுலேயும் இருக்கும். அப்புறம் பாலிசி பேக்கேஜஸ் போனீங்கன்னாக்க யூ கேன் கிரியேட் அ பாலிசி. ஸோ IPv4 மல்டிகார் ஏதாவது போட்டுருக்காங்களா? இது வந்து டெமோ சிஸ்டம், அதனால் வந்து ரொம்ப இருக்காது ஃபயர்வால் பாலிசி. இது வந்து இம்ப்ளிசிட் டினை மட்டும் தான் வச்சுருக்காங்க. விர்ச்சுவல் ஓகே, ஒன்றும் இல்லை இதில். பட் யூ கேன் இங்கே கிரியேட் நியூ போயிட்டு இங்கே வந்து ரீட் ஒன்லின்றதுனால கிரியேட் நியூ. அதில் வந்து யூ கேன் அப்படியே தான் FortiGate மாதிரியே தான் இருக்கும் அது.
ஸோ பாலிசி பேக்கேஜ்ன்றது யூ கேன் கிரியேட் அ பாலிசி, a set of policies and then push it out. So இந்த பாலிசி பேக்கேஜ் எடுத்த பிறகு then you can go here, tools, find unused policies. பார்த்தீங்களா, இந்த ஃபைண்ட் அன்யூஸ் பாலிசிஸ்லாம் வந்து ரிஃப்ரெஷ் ஹிட் கவுண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம பேசிட்டு இருந்தோம் தெரியுமா, 1000 பாலிசி இருந்ததுன்னா இது யூஸ் ஆகுது யூஸ் ஆகலைன்னு, இதெல்லாம் இதில் பார்க்கலாம், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பாலிசி பேக்கேஜில் வந்து எக்ஸ்போர்ட் இது இல்லை. ஸோ இங்கே வந்து வரும் பாலிசி பேக்கேஜ் வந்து எப்படி வந்து டிவைசஸ்க்கு புஷ் பண்ணுறதுன்றதுக்கு. ஸோ you define the policy here and then you can define and say push this policy to 100 devices at the same time. ஸோ எல்லாத்துலேயும் போய் அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னால் என்னெல்லாம் சேஞ்ச் இருக்குது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மேனேஜர் வந்து கன்ஃபிகரேஷன்லாமும் ரெகுலராக பேக்கப் பண்ணிக்கும். ஸோ இட்ஸ் அ கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டேட்டாபேஸ்னு சொல்லலாம். ஸோ தட் யூ ஹாவ் காப்பீஸ் ஆஃப் கரண்ட் கன்ஃபிக் அண்ட் ஓல்ட் கான்ஃபிக்ஸ். ஒரு கான்ஃபிக் பண்ண அது எல்லோ தப்பாக போயிடுச்சு, ரிவர்ட் பண்ணணுன்னாக்கா யூ கேன் கோ பேக் அண்ட் ரிவர்ட். டிபிக்கல் மேனேஜர் ஆஃப் ஃபயர்வால்ஸ். ஸோ திஸ் இஸ் த 4T மேனேஜர், ஒன் பார்ட் ஆஃப் 4T மேனேஜர். அதுக்கு முதல்ல இந்த டிவைஸ் மேனேஜரில் போயிட்டு யூ நீட் டு இம்போர்ட் ஆல் தீஸ் டிவைசஸ். அது வந்து ஐபி அட்ரஸை கொடுத்து, ஏன்னா எதை மேனேஜ் பண்ணுறதுன்னு நம்ம தானே சொல்லணும். ஸோ பண்ணிவிட்டு தென் யூ கேன் டிஃபைன் பாலிசிஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி வந்து நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, SD-WAN மேனேஜர், VPN மேனேஜர். ஸோ இந்த IPsec இதெல்லாம் வந்து இங்கிருந்து மேனேஜ் பண்ணி புஷ். த ஹோல் இன்டென்ட் இஸ் சென்ட்ரலைசிங். அண்ட் இந்த மேனேஜர் ப்ராடக்ட் யூ கேன் அப்ளை டு FortiGates on-prem, யூ கேன் அப்ளை டு FortiGates in AWS, Azure. ஒரே மேனேஜர் தான். தட்ஸ் ஒன் பியூட்டி ஆஃப் இட். தனித்தனி மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் கிடையாது, எல்லாம் ஒரே மேனேஜர், ஒரே பிஸ்னஸ் தானே. ஸோ தே ஜஸ்ட் புட் த மேனேஜர் இன் on-prem or cloud and then add all these devices and push it out. Any questions? சார், ஆட் டிவைசஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, அது ஜஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணுமா, இல்லை நம்ம ஒவ்வொன்றையும் யூசர் நேம் கொடுத்து இனிஷியேட் பண்ணி ஆன் பண்ணணுங்களா மேனுவலாக? ஸோ அதில் வந்து இன்னும் ஆட்டோமேஷனுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ டிவைஸ் மேனேஜர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு CSV ஃபைல்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஜீரோ டச் ப்ரொவிஷனிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புது டிவைஸ் வருது, அது எப்படி வந்து 4T மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி அதில் யூ கேன் டிஃபைன் அ கன்ஃபிகரேஷன் அண்ட் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி அப்லோட் தேட் டு இட் செல்ஃப், பிரிங் இட் அப், அண்ட் தென் அந்த ப்ராசஸில் வந்து 4T மேனேஜர் வில் கெட் டு நோ இதுதான் இதனுடைய ஐபி அட்ரஸ்னு. அதுவே வந்து இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஆட் இட் டு த டேட்டாபேஸ். எல்லா விஷயங்களும் இருக்குது. And so 4T Manager is a very powerful tool, but it also takes time to learn the product. சார், அப்புறம் ஒரு சின்ன டவுட் சார். நீங்க நிறைய ஃபயர்வால் 100 ஃபயர்வால்ஸ் சொல்றீங்க, பட் சினாரியோ எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ எனக்கு டிஆர் ஒரு சைட் இருக்கு, ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குன்னா எனக்கு ரெண்டுக்குமே ஒரு 2+2 போதும் இல்லையா அது போதும் கவர் பண்றதுக்கு? பட் நிறைய கம்பெனிஸ்ல வந்து நீங்க வந்து கிளவுட் நினைக்கிறீங்க, பட் ஆன் ப்ரெமிஸ்ல எவ்வளோ ரிமோட் சைஸ் பிரான்ச்சஸ்லாம் இருக்கும். டிப்பிக்கலி ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒரு ஃபயர்வால் போட்டிருப்பாங்க. ஸோ அண்ட் அது ஹை அவைலபிலிட்டி இருந்ததுன்னா 2 ஃபயர்வால் இருக்கும். ஐ மீன் இட்ஸ் யூஎஸ். அப்போ ஒவ்வொரு லேனுக்கும் ஒரு ஃபயர்வால் வேணும், ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒரு ஃபயர்வால், ஒவ்வொரு சைட்டுக்கும். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து காஸ்கோங்கிறது பெரிய வேர் ஹவுஸ், thousands of sites, thousands of warehouses, which is a site, right? So அதே மாதிரி உங்களுக்கு வந்து think of any grocery chain, retail or manufacturing. மேனுஃபேக்சரிங் என்ன ஒரு இடத்துலயே வச்சுருக்காங்க, எல்லா இடத்துலையும் வந்து பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சைட்டுக்கும் மினிமம் 1 ஃபயர்வால். சில சமயம் வந்து மல்டிபிள் ஃபயர்வால்ஸ் இருக்கும். அவங்க அந்த சைட்டே அவ்வளோ பெரிய சைட்டாக இருந்ததுனாக்கா அதுக்குள்ளே வந்து இந்த கேம்பஸ் அந்த கேம்பஸ் இருந்ததுனாக்கா மேபி தே வில் சே தட் ஒன் கேம்பஸ் has restricted access to another campus within the company. கம்பெனியில் வேலை செய்யறன்றதுக்காக எல்லாருக்கும் எல்லா ஆக்சஸும் கிடையாது. சார், இன்னொரு டவுட் ஒன்று. இப்போ ஒரு ஃபயர்வால் நம்ம வைக்கிறோம், வந்து நீங்கள் சொன்னீங்க இப்போ ஒரு பர் சைட்டுக்கு ஒரு ஃபயர்வால் சொல்கிறது. ஸோ இது வந்து வால்யூம் ஆஃப் டேட்டா இன்க்ரீஸ் ஆகக்குள்ள வந்து ஆப்வியஸாகவே ஃபயர்வால் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தானா, இல்லை வந்து வேறு எதுவும் அடிஷ்னல் ரீசன்ஸ் இருக்குங்களா சார்? எதுக்கு இந்த மேனேஜர் வைக்கிறதுக்கா? இல்லை, நம்பர் ஆஃப் ஃபயர்வால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் வந்து அடுத்தது மானிட்டரிங் பார்க்கணும். ஸோ முதல்ல வந்து அதை எப்போவுமே சொல்லுவேன், இந்த ஃபயர்வால் சைசிங் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் சயின்ஸ்.
இது வந்து ஒரு வெல் எஜுகேட்டட் கெஸ்ன்னு தான் சொல்லணும். அது சொன்னாக்க கெஸ்ஸுன்னாக்க யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. ஆனால் அதுதான் உண்மை. எனக்கு கஸ்டமருக்கே தெரியாது. இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ யூட்டிலைசேஷன் இருக்குன்னாக்கா கஸ்டமருக்கு தெரியுமா? கஸ்டமருக்கே தெரியலனாக்கா நமக்கு எப்படி தெரியும்? ஸோ ஒரு ஹெட் ரூம் கொடுத்துக்கணும். டிப்பிக்கலி ஆன் டே 1 யூ மஸ்ட் நாட் பி ரன்னிங் அ ஃபயர் வால் அட் மோர் தேன் 30 or 40% யூட்டிலைசேஷன். அது 1% இருக்கக்கூடாது, 30 to 40% மேலேயும் இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் ஹெட் ரூம் கொடுத்துக்கணும். அண்ட் சம் பீப்புள் வில் சே, ஏன் வந்து 70% ஓடலாம், ஆனால் திடீர்னு ஒரு ஸ்பைக் வந்தது, ஏதோ சம் ஆக்டிவிட்டி ஹேப்பன்ஸ், யூனோ வாட் இஃப் த ஃபயர் வால் ரன்ஸ் அட் 90%? அது வந்து கன்சர்வ் மோடுன்னு போயிடும். இட் வில் ஒன்லி ரன் எசென்ஷியல்ஸ். நம்ம வந்து ஐசியூவில் வச்ச மாதிரி ஆயிரும் அது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நெவர் ரன் அட் மோர் தென் 50% ஆஃப் யூட்டிலைசேஷன் ஃபார் சிபியூ, மெமரி, நெட்வொர்க், ஹார்ட் டிரைவ் எல்லாம். ஸோ அது இந்த டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து போட்டிருப்பாங்க. லெட் மீ பிரிங் அப் அ டேட்டா ஷீட். 48. சார் இன்னொரு அகைன் இதனால இன்னொரு டவுட்டு. ஸோ ஃபயர் வாலையும் நம்ம வந்து ஆட்டோ ஸ்கேல் பண்ணலாமா இதில்? 48 VM. So yes, cloudல வந்து you can auto scale firewalls, but be aware that அது வந்து auto scaling-ங்கிறது வந்து it introduces additional complexity. So in theory, yes, இப்போ வந்து auto scale பண்ணுறீங்க, அது வந்துட்டு ஃபயர்வால் வரதுக்கே வந்து 2-3 நிமிஷம் ஆகும். Now after that, ஸோ இந்த என்டையர் கிளஸ்டரை வந்து ஒன்றா மேனேஜ் பண்ணணும். அந்த ஃபயர்வாலுக்கு லைசன்ஸை உண்டு பண்ணணும். ஸோ பேகோன்னாக்கா லைசன்ஸ் வேண்டாம். ஓகே, யூ பிரிங் அ பேகோ. இப்போ 2 ஃபயர்வால் இருந்தது, இப்போ 3 ஃபயர்வாலாக இருக்குது. இப்போது அது என்ன செய்யணும்னாக்கா, இந்த 3 ஃபயர்வாலில் ஒன்றை வந்து ப்ரைமரியாக எலெக்ட் பண்ணும், ஒன்றை மற்றதெல்லாம் செகண்டரியாக இது பண்ணும். ப்ரைமரியில் மட்டும்தான் கன்ஃபிகரேஷன் மாற்றினாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா 3 ஃபயர்வாலும் ஒரே வேலையை தான் செய்யுது. யூ ஹாவ் டு ஹாவ் அ நாட் பவுண்ட் லோட் பேலன்சர், நெட்வொர்க் லோட் பேலன்சர். இந்த புதுசாக வந்த ஃபயர்வால் இட் மஸ்ட் ரெஜிஸ்டர் இட் செல்ஃப் டு தட் நெட்வொர்க் லோட் பேலன்சர் டு சே, ஏப்பா நீ வர டிராஃபிக்கை நானும் இப்போ புதுசாக சேர்ந்துருக்கேன், எனக்கும் கொஞ்சம் கொடு அப்படின்றத அது ரெஜிஸ்டர் பண்ண பிறகு தென் டிராஃபிக் ஸ்டார்ட்ஸ். அது இப்போ ஃபயர்வாலை ஸ்பின் அப் பண்ணுறதே மற்ற இதுக்கு லோடை குறைக்கிறதுக்கு தானே. ஸோ இட் ஹேஸ் டு டூ தட். இப்போது க்ளவுடில் என்ன, நெட்வொர்க் லோட் பேலன்ஸில் அது எப்படி ஸ்டேட் மெயின்டைன் பண்ணுதுன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ லெட் அஸ் சே இட் ரெஜிஸ்டர்ஸ், இட் ஸ்டார்ட்ஸ் ரிசீவிங் டிராஃபிக். இப்போது லாகிங், இது வந்து ஒரு புது ஃபயர்வாலாக வருது. ஆனால் அந்த கேப்பபிலிட்டி என்ன இருக்கணும் லாகிங்கில்? இந்த 2 ஃபயர்வாலோ 20 ஃபயர்வாலோ அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் எல்லாம் ஒரே ஒரு என்டிட்டியாக இருக்கணும். ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனி ஃபயர்வால்னாக்கா வந்து அது எப்படி குரூப் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறது? ஸோ தெர் ஆர் அடிஷ்னல் காம்ப்ளெக்சிட்டி இன் மேனேஜிங் தட் ஆட்டோ ஸ்கேலிங் ஃபார் நியூ இன்ஸ்டன்சஸ். சரி, ஒரு இன்ஸ்டன்ஸ் போயிடுச்சு, டக்குன்னு லோடு கம்மியாயிடுச்சு, ஒரு இன்ஸ்டன்ஸை ட்ராப் பண்ணணுன்னாக்கா வந்து இருக்கிற செஷன் இருக்கிற வரைக்கும் வந்து அதை குறைக்க முடியாது. அப்படின்னா அந்த யூசர் செஷன் போயிடும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ வாட் இஃப் தட் செஷன் நெவர் டைம்ஸ் அவுட், ஏதோ ஒரு மிஸ்கன்ஃபிகர்ட் செஷன், வாட் எவர் தட் மே பி. ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் ஆட்டோ ஸ்கேலிங் எஸ் இன் தியரி ஒர்க்ஸ். இந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் யோசிக்கிறப்ப தான் யூ ரியலைஸ் தட் அதுக்கு வந்து தனியாக ஒரு டிபி வச்சுருப்பாங்க, டைனமோ டிபி வச்சுருப்பாங்க FortiGateல. எது பிரைமரி எது செகண்டரி. பிரைமரி செத்து போச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்னொன்று செகண்டரி வந்து பிரைமரியாக எலெக்ட் பண்ணணும். அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குது. ஸோ கன்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஆட்டோ ஸ்கேல், ரிப்போர்ட்டிங், திஸ் ஹோல் எலெக்ஷன் ப்ராசஸ், அவுட் சைட் அண்ட் யூட்டிலைசேஷனை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு லேம்டா ஸ்கிரிப்ட் ஓடும். யூட்டிலைசேஷன் மானிட்டர் பண்ணி த்ரெஷோல்ட்ஸ் டிஃபைன் பண்ணுவேன். எப்போ வந்து நீ வந்து புது இன்ஸ்டன்ஸை கொண்டு வரணும், எப்போ இருக்கிற இன்ஸ்டன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும். ஸோ இந்த கன்ஃபிகரேஷன்லாம் இருக்குது. அப்புறம் அப்கிரேட் வரும். அப்கிரேட் வரும்போது என்ன சீக்வன்ஸில் அப்கிரேட் பண்ணணும்? ஏன்னா எல்லாம் வந்து ஆட்டோ ஸ்கேல்னாக்க எல்லாம் ஐடென்டிக்கல் இன்ஸ்டன்சஸ். ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நான் வந்து 2x லார்ஜ்லேருந்து 4x லார்ஜ் ஆகிறேன்னாக்க மற்றதையும் மாற்றணும். அப்படின்னாக்க அது வரைக்கும் எப்படி வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்கும், எப்படி ஷட் டவுன் பண்ணுறது? ஸோ லாட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி கம்ஸ் வித் ஆட்டோ ஸ்கேலிங் ஆஃப் ஃபயர் வால்ஸ். இது குபர்நெட்டிஸ் மாதிரி கிடையாது. குபர்நெட்டிஸில் வந்து சின்ன சின்ன மாடியூல் டக்குன்னு ஏறுவாங்க. இது இஸ் ஸ்டேட்லெஸ். ஃபயர்வால்ஸ் ஆர் ஸ்டேட்ஃபுல். நம்ம தான் பார்த்தோமே, ஸ்டேட்ஸை மெயின்டைன் பண்ணுது. அப்படின்னாக்கா புதுசு வரும்போது என்ன வருது, எங்கே வருது, எப்படி வருது, அண்ட் என்ன ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு, அந்த செஷன்ஸில் என்ன ஆகும். பிகாஸ் இட்ஸ் அ ஃபயர்வால். ஸ்டேட்டை இக்னோரும் பண்ண முடியாது. பிகாஸ் தென் அது என்ன ஃபயர்வால் வேலை செய்யுது? வேலையை செய்யலையே.
எனிவே லாங் எக்ஸ்ப்ளனேஷன். சாரி, நீங்கள் நிர்மல் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், நிர்மல் ஆர் அமீர். ஸோ லாங் எக்ஸ்ப்ளனேஷன் உதவியாக இருந்ததா இல்லை உதவி இல்லாமல் புரியுது சார். பட் சார் ஆக்சுவலி இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ இது செயின் ஆஃப் டவுட் சார். இது அகைன் வந்து இப்போ நீங்க சொல்றீங்களா ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, ஒரு டைனாமோடிபி வச்சிருக்கு, இதெல்லாம் வந்து இன்டர்னலாக FortiGate மேனேஜ் பண்ணுமா, இல்லை இது எல்லாமே நம்ம வந்து கிளவுட்ல கான்ஃபிகர் பண்ணணுமா? இல்லை FortiGate will manage. ஓகே. அதுக்கு ஒரு கிளவுட் ஃபார்மேஷன் ஸ்கிரிப்ட் வச்சிருப்பாங்க, அது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அது. ஓகே. எனக்கு இப்போ FortiGate வந்து ஆன் பிரேம்ல பண்ணணும்னா எனக்கு ஒரு ISO இமேஜா தானே கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? எனக்கு ஒரு ISO இமேஜா தானே கொடுப்பாங்க, ஒரு அப்ளைன்ஸ் மாதிரி. இல்ல ஹார்ட்வேரா வருமா? ஹார்ட்வேர் செப்பரேட் ஹார்ட்வேரா வரும். யா. ஸோ ஊர்பட்ட மாடல் இருக்கு. இது பில்ட் இன் லைனக்ஸோட இதுல செப்பரேட் ஹார்ட்வேரா வருங்களா? செப்பரேட் ஹார்ட்வேர் வித் போர்ட்ஸ் அண்ட் ஸோ நீங்கள் இப்போ FortiGate ஹார்ட்வேர்னு போட்டுறாங்க. FortiGate ஹார்ட்வேர். சார் அவர் கேட்கறது வந்து ISO இமேஜ்ன்றது வந்து இப்போ டிவிடி அந்த மாதிரி இமேஜ்ல நம்ம சாஃப்ட்வேர் முன்னாடி எல்லாம் கொடுப்போம் கஸ்டமர்ஸ்க்கு. அது VMware-ஆ இருந்தாங்க, ரைட்? VMware எது வந்தாலுமே சாஃப்ட்வேர் நம்ம கொடுக்கும்போது, ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கொடுக்கும்போது ISO இமேஜா தான் கொடுப்போம். ஸோ அதை அவங்க இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க அந்த பர்டிகுலர் மிஷின்ல. ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஓகே, FortiGate ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஹார்ட்வேர் மாடல்ஸ். FortiGate இது வந்து த்ரூபுட் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ IPsec என்ன த்ரூபுட்டு எல்லாம் இருக்கும், சரித்திரமே. இப்போது இதெல்லாம் ஹார்ட்வேர் மாடல்ஸ் ஃப்ரம் த லோவஸ்ட் எண்ட் டு த ஹையஸ்ட் எண்டு. 7000 சென்ட்ரலைஸ் 40 மேனேஜர், சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம், அனலைசர், சிம் இருக்குது, அதனிகேட்டர், ஊர்பட்ட ப்ராடக்ட் இருக்குது எல்லாம். இப்போது நீங்கள் வந்து வெர்ச்சுவல் அப்ளையன்ஸ் சப்போர்ட் மேட்ரிக்ஸ் இதை தான் நீங்கள் கேட்டீங்க. ஓகே, ஸோ FortiGate VM இது வந்து எல்லாம் பாருங்க, சிட்ரிக்ஸு, VMware, vSphere அதான் நீங்கள் சொன்னது. அது மாதிரி இது என்ன இங்கே புல்லட் பாயிண்ட் போடாக்க இட்ஸ் சப்போர்ட்னு அர்த்தம். எல்லாம் இட்ஸ் சப்போர்ட்டட். ஓகே. ஸோ நான் இதுதான் சார் கேட்டேன். சரியா? ஸோ இது vSphereனாக்க யூ வில் கெட் ISO இமேஜ். சார் எனக்கு இதுல ஒரு டவுட் சார். இப்ப நான் ஒரு VMல நான் ஹோஸ்ட் பண்றேன்னு வைங்க, ஒரு VM இது FortiGate. அந்த VM வந்து ஒரு போர்ட் நான் இன்டர்நெட்டுக்கு டைரக்டா கொடுக்கணும், ஏன்னா அந்த போர்ட் தான் இந்த இதுல மேப் பண்ணணும். யா. ஸோ ஒரு போர்ட் வந்து VMware கன்ஃபிகரேஷனில் இட் வில் ஆக்சஸ் மைவே மோர் தென் லைக்லி மல்டிபிள் நெட்வொர்க் கார்ட்ஸ் இருக்கும். அண்ட் ஒன்றை வந்து இன்சைட் இன்டர்ஃபேஸ், ஒன்று அவுட் சைடு இன்டர்ஃபேஸாக வைப்பீங்க. ஓகே சார். இன்டர்னல் இதுக்கு வந்து நான் என்னோட கோர் சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணிடுவேனா இன்னொரு கேபிள் இன்டர்னல் இதுக்கு? கரெக்ட். பட் ஜென்ரலாக வந்து ஆன் பிரம்ல திஸ் இஸ் நாட் வெரி பாப்புலர். திஸ் ஹோல் வச்சிருக்காங்களே தவிர மோஸ்ட் ஆஃப் இட் வில் ஆல் பி ஹார்ட்வேர். யார் ஹார்ட்வேர் கொடுக்க மாட்டாங்கன்னாக்கா ஹார்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இல்லாதவங்க தான் வந்து அந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா யூ நீட் பர்ஃபார்மன்ஸ் டூ. ஸோ அண்ட் இட்ஸ் கிரிட்டிக்கல் திங். யூ ஜஸ்ட் அது ஹை அவைலபிலிட்டி அடுத்தது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேனேஜ் அ விர்ச்சுவலைஸ்டு ஃபயர்வால் on prem, especially when you have an option for hardware. So in a on-prem system we have full control. So the highest level now it will go to gigabits per second of throughput. idella pathinganaka 3200F and all that, right? 3700F, idella quite popular models. And so take a look at this data sheet and see what range it covers, and எல்லாம் டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது. ஸோ இட்ஸ் மச் ஈஸியர் அண்ட் இட் வில் கம் வித் ஸோ மெனி போர்ட்ஸ். ஸோ யூ கேன் ஈஸிலி கனெக்ட் சப்நெட்ஸ் அண்ட் வாட் நாட். ஸோ இதை வந்து VMwareல போயிட்டு அது வந்து VMware ESXi இஸ் கிரேட் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். ஸோ யூ புட் அன் அப்ளிகேஷன், ஸ்ட்ராங் ஹார்ட்வேர் இருக்குது, அண்ட் ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரன் மல்டிபிள் அப்ளிகேஷன். ஃபயர்வால்ஸ்க்கெல்லாம் you need multiple legs to connect to multiple segments. Firewall policyல வந்து configure பண்ணுறப்போ port 1, port 2, port 3 எதை வேணாலும் பண்ணிக்கலாம். We know exactly what we are doing. So it's much easier. You're not dependent on anything else. இப்போ VMwareல போட்டிங்கன்னாக்க FortiGateல கன்ஃபிகர் பண்ணோம், ஒழுங்காக VMwareலையும் கன்ஃபிகர் பண்ணோம்,
அது VMware vSwitchலேயே வந்து NAT mode, non-NAT mode இதெல்லாம் இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அன்லெஸ் யூ ஆர் சூப்பர் comfortable with VMware and all that, and maybe it's slightly cheaper. So but it's too critical a function to put it on a virtualized device. That's my. இப்போ எது சப்போர்ட் கேஸ் ரைஸ் பண்ணணும்னா அவங்க வந்து ஜஸ்ட் ரிமோட் எடுத்து ஒர்க் பண்ணுவாங்களா, இல்ல நீங்க மறுபடியும் கஸ்டமரோட பாலிசியோட கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் எது நார்மலா எக்ஸ்ப்ளோரர் இந்த மாதிரி ஏதாவது ஸ்கிரிப்டை ரன் பண்ணி எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா சார்? அது சப்போர்ட் கேஸ்ல வந்து சீரியல் நம்பர் கேட்பாங்க முதல்ல. ஓகே, அது ரிஜிஸ்டர் பண்ணப்படாது. ஏன்னா எல்லா FortiGateக்கும் அது VMware இருக்கட்டும், ஹார்ட்வேர் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு சீரியல் நம்பர் கொண்டு டேஷ்போர்டில் வந்து மீனா சிஸ்டம் டேஷ்போர்ட்னு போட்டிங்கன்னா மேலே சீரியல் நம்பர் வருது. அதை வச்சு தான் வந்து அவங்க இல்ல அது ஓகே சார். எனக்கு டவுட் என்னன்னா யூசரோட பாலிசி டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறேன். அப்படி இருந்தால் என்ன செக்யூரிட்டி இருக்கும் சார்? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சப்போர்ட் கேஸ். அது வந்து பர்ஃபார்மன்ஸ் ப்ராப்ளம்க்காக ரிப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த யூசரால் இதை ஆக்சஸ் பண்ண முடியலன்னாக்க தென் they have to walk you through. If you are not comfortable sharing configuration, then they will give general guidance. ஏன்னா ஒன்ஸ் நான் பாலிசியை ஷேர் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஃபுல் ரூட் தெரிஞ்சிடும் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு. மைட் பி அது கஸ்டமருக்கு ரிஸ்கா இருக்கும் இல்லையா? யா, பாலிசியில் வந்து யூ ஆர் ஜஸ்ட் சேயிங் யாரோட அலௌடு, என்ன ப்ரோட்டோகால் அலௌடுன்னு தான் ஷேர் பண்ணுறீங்க. யூ ஆர் நாட் ஷேரிங். அதுக்காக வந்து ஆக்சஸ் கொடுக்குறதா அர்த்தம் கிடையாது. ஸோ ஹவு வில் Fortinet get access to your system? And again, support cases on the information are very confidential. Nobody knows outside of Fortinet and you. So, of course, டாக்டர்கிட்ட போனாக்க வந்து நம்ம பிரச்சனையை வந்து டாக்டர்கிட்ட சொல்லாமல் டாக்டருக்கு தெரியத்தான் தெரியும், சர்க்கரை இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கான்னு. பட் அது சொல்லனாக்கா அவர் எப்படி டயக்னோஸ் பண்ணுவார்? ஓகே சார். ஐ திங்க் அவரு கேட்கறது வந்து இப்போ ஆன் ப்ரிமைஸாக இருந்தால் நம்ம ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட்ஸ் டீம் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணோம்னா லாக்ஸ் கொடுக்க கேட்பாங்க, இல்லை கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் கேட்பாங்க, என்ன கான்ஃபிகரேஷன் இருக்காங்க அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி ஒரு கிளவுட் என்விரான்மெண்ட்ல பண்ணும்போதோ இல்லை நம்ம சம்டைம்ஸ் தே வில் கிவ் ஆக்சஸ் டு சம் லிமிட்டட் அந்த சைட்டா இதுவாக இருக்கலாம் கான்ஃபிகரேஷன், அதை நம்ம பார்க்கறதுக்கு. பட் இந்த மாதிரி cloud environment அந்த மாதிரி I think that is what he was intended to ask, I believe. சப்போர்ட் இன்ஜினியருக்கு உங்க சிஸ்டத்துக்கு ஆக்சஸ் பண்ற பத்தி கேக்குறீங்களா? என்ன மாதிரி ஆக்சஸ் இது மாதிரி இப்ப ட்ரபிள் ஷூட் பண்ணனும்னா எப்படி மாதிரி அது ஃபெசிலிட்டி இது பண்ணுவாங்க அப்படின்றது. டிபிக்கலா என்ன பண்ணுவாங்கன்னாக்க வந்து Zoom மீட்டிங் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி then they don't need access to your system, they just need to see it. So பார்த்துட்டு இந்த டயக் கமாண்ட் ரன் பண்ணு, அந்த டயக் கமாண்ட் ரன் பண்ணு, இல்லை ட்ரேஸ் லாக்ஸ் ஏதாவது வேணும்னாக்க இதை ரன் பண்ணி இந்த அவுட்புட்டை எனக்கு வந்து கேஸோட அட்டாச் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஜெனரலி டோன்ட் ஆஸ்க் ஃபார் ஆக்சஸ் டு யுவர் சிஸ்டம். ஜெனரலா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் நீங்க சொல்றது ப்ரொடக்ஷன் இது வந்து இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். எக்ஸாக்ட்லி. நீங்க சொல்ற மாதிரி சில செட் ஆஃப் கமாண்ட்ஸ் ட்ரபிள் ஷூட்டிங் கமாண்ட்ஸ் ரன் பண்ண சொல்லி அதோட அவுட்புட்டோ அண்ட் லாக்ஸ் வந்து அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இல்ல கார்த்திக் நான் அந்த இதுல தான் வரேன் நானு. இப்ப டெல்லி இவங்கெல்லாம் வந்து ஹார்ட்வேர் இதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு லாகினே வச்சிருக்காங்க. அவங்க நம்மளோட கன்சோல்ல லாகினா இருக்கு, மேனேஜர் லாகினா இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு செக்யூர் பாத்துல வந்து ஒரு கிரெடென்ஷியல் கொடுத்துருக்கோம். பட் ஈவன் தே காண்ட் ஆக்சஸ் த VM லெவல், பட் அட்லீஸ்ட் ஹார்ட்வேர் லெவல்ல வந்து ட்ரபிள் ஷூட் பண்றதுக்கு இது கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி Fortinetல எது கொடுத்துருக்கோம் இருக்கலாம். இது அதான் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் பொறுத்து இருக்கு அமர்தலின். அதான் சொல்றேன். கரெக்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் மேனேஜ் சர்வீஸ் மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ஷன் இருந்ததுனாக்கா ஆமா, அது மேனேஜ் சர்வீசஸ் கீழே பண்ணுவாங்க. பட் ஸ்ரீகாந்த் சார், எனக்கு இன்னொரு ஒரே ஒரு மெயின் என்னன்னா, இப்போ ஜென்ரலா ஒரு என்டர்பிரைஸ் சாஃப்ட்வேர், FortiGate is also like an enterprise software, but used at the firewall thing. See, ஜென்ரலா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு என்டர்பிரைஸ் லெவல் சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் இந்த அப்கிரேட் ரோல் அவுட்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்றாங்க? ஏன்னா ஜென்ரலா வந்து நம்ம ஆன் ப்ரிமைஸ்ல பண்ணும்போது we have some release cycles, ஓகே இந்த மாதிரி. பட் இப்பெல்லாம் இந்த கிளவுட் வந்ததுக்கு அப்புறம் அண்ட் CI/CD and the DevOps concepts, all those things came. இந்த ரோல் அவுட் வந்து டெய்லி பண்றாங்க, எவ்ரி ஹவர்லி ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் ஓடுது. பட் see, it can be done for e-commerce sites or those things are fine. But when you are coming into a production level, enterprise level software products,
அந்த மாதிரி இதுல வந்து இந்த ரோல் அவுட்ஸ் அப்கிரேட் ரோல் அவுட்ஸ் வந்து எப்படி பண்றாங்க, ஏதாவது ஐடியா சொல்ல முடியுமா சார்? யா, ஸோ குட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோல் அவுட்ஸ் எல்லாமே வந்து தே வில் பி ஸ்லைட்லி பிஹைண்ட் ஆன் த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஏன்னா இட்ஸ் எ பிக் டீல். இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து அப்கிரேடே பண்ணாமல் வச்சுருக்காங்க, விச் இஸ் another ரிஸ்க். ஸோ செக்யூரிட்டி ஆக்சுவலா அப்டேட்ஸ். என்னோட ஒரு ப்ரீவியஸ் மேனேஜர் வந்து விஎம்ஆர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ம் இஸ் பேசிக்கலி a German, பட் அவரு he was in US, பட் he used to tell like அவர் சொல்லும்போது சொல்லுவார், VMware ESX வெர்ஷனே வந்து லேட்டஸ்ட் 7, 8 அந்த மாதிரி 9 வந்திருக்கு, பட் நிறைய கஸ்டமர்ஸ் இன்னும் 3, 4லயே இருக்காங்க. ஏன்னா they don't want to upgrade. Basically everything is running fine, why I should go and upgrade? இதுதான் இட்ஸ் அ காமன் சேலஞ்ச் அது. அண்ட் பட் என்னன்னாக்கா எல்லாத்துக்குமே வந்து யூ ஆல்சோ நீட் டு பி ஆன் அ சப்போர்ட் சைக்கிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் இருக்குது ஃபோர்டினெட்டில், ஒவ்வொரு ரிலீஸ்க்கும் எண்ட் ஆஃப் சப்போர்ட் எப்போ, அதுக்கப்புறம் டிப்பிக்கலி ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எண்ட் ஆஃப் சப்போர்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து எண்ட் ஆஃப் செக்யூரிட்டி அட்வைசரிஸ் வரும். ஸோ ரன்னிங் ஆன் அ சாஃப்ட்வேர் தட் இஸ் வே பிஹைண்ட் இஸ் நாட் ஹெல்பிங் த கஸ்டமர். ஓடுது, ஆனால் செக்யூரிட்டி பேச்சஸ் இருக்காது. இப்போ வந்து 48 வந்து 8 வரப்போகுது அடுத்த வருஷம். 7.6ல ஓடிட்டு இருக்கு. நான் இன்னும் 6.0ல இருந்தேன்னாக்கா அதெல்லாம் சப்போர்ட்டே கிடையாது. அப்படின்னா அதில் என்ன? பிகாஸ் கம்பெனிஸ் ஆல்சோ ஹேவ் லிமிட்டட் பேண்ட்வித் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெஸ்டிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அது வந்து இந்த சேல்ஸ் இன்ஜினியர்ஸ்லாம் தே வில் கைண்ட் ஆஃப் கீப் டெல்லிங் த கஸ்டமருக்காக யாராலையும் அப்கிரேட் பண்ண முடியாது. தே வில் கீப் டெல்லிங், ஹேய் யூஆர் நாட் ரன்னிங் எ சப்போர்ட் வெர்ஷன். இது நீங்கள் வந்து ப்ராப்ளம் இருக்குது, கேஸை டேக் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். அது கரெக்ட் சார். அப்போ வந்து பேட்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி 6 வெர்ஷன் still they are using, and if there is a critical customer, then the company normally thinks like, okay, to give some patch or some hotfix அந்த மாதிரி பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. பட் they always recommend to upgrade to the newer version, latest stable version. ஃபயர்வால்ல வந்து அது மாதிரி சாரி டு இன்டரப்ட் சார். ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம சொன்னோம் 6 வெர்ஷன்ல ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம வந்து 7, 8, 9 கொடுத்துட்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இஷ்யூஸ். அப்படின்னா 6லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக 9க்கு என்னால் அப்கிரேட் பண்ண முடியாது. கரெக்ட். அன்லெஸ் 8 பண்ணாத வரைக்கும். ஸோ நான் 9 வந்திருக்கவுள்ள என்டையர் சிஸ்டத்தையும் நான் பேக்கப் எடுத்துட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்கிரேட் வந்து they will have a path, right? இந்த வெர்ஷன்ல இந்த வெர்ஷன் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ண முடியும்ன்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே அந்த அப்கிரேட் பாத் will define ஜெனரலா. அது ஒரு பட் எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். ஏன்னா இப்போ நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆன் ப்ரிமைஸ்ல வந்து இட்ஸ் வெரி லிமிடெட். ஏன்னா நம்ம டெஸ்ட் லைக் we cannot move. பட் coming to the cloud providers, right? See, when you're comparing to AWS, because this I observed in one of our products எங்க கம்பெனில. நான் ஒர்க் பண்ணல, என்னோட ஃப்ரெண்ட் வாஸ் ஒர்க்கிங் இன் தட் டீம். அவங்க பண்ணும்போது ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்னா, இப்போ கூகுள் ஃபார் எக்ஸாம்பிள் தேவர் யூசிங் GCP, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த இமேஜோ அந்த OS இமேஜோ இல்ல அண்டர்லைங் சாஃப்ட்வேர், இப்போ நீங்க சொல்லாம DynamoDB, இட் இஸ் யூசிங் MySQL ஃபார் எக்ஸாம்பிள், PostgreSQL, அந்த ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிடுறாங்க. For whatever reasons, because they find vulnerabilities, but it may not be compatible to the application for some reasons. So there are so many software packages which are dependent for that particular application. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த OS இமேஜ் அப்கிரேட் பண்ணிடுறாங்க. and the OS image upgrade பண்ணும்போது the kernel version gets updated, some underlying thing may not be compatible. அப்ப அந்த மாதிரி கேஸ்ல எப்படி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்கன்றது வந்து it used to be a long question for me. I used to think like, ஏன் அந்த மாதிரி எப்படி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது? அல்டிமேட்லி வந்து நம்ம கிளவுட் வந்து வர்ச்சுவலைஸ் நினைச்சாலும் அட் சம் பாயிண்ட் இட் மீட்ஸ் த ரியல் ஹார்ட்வேர், ரைட், பிஹைண்ட் த சீன்ஸ். ஸோ அதனால தான் வந்து இந்த டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னாக்க இந்த சப்போர்ட்டட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்கும் இங்கே. ஸோ 48 நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டவுன் பிலோ இட் வில் சே C6IN லார்ஜ் அப்படின்னு போட்டு பாருங்க. அப்படின்னா இதெல்லாம் டெஸ்ட் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ டிப்பிக்கலி தே வில் ஸ்டிக் வித் திஸ் பர்டிகுலர் version type of instance type
அண்ட் தே வில் கீப் அப்கிரேடிங் இட். C6 அப்புறம் C7 C8 அதே மாதிரி கிராவிட்டான்னு ஒன்று இருக்குது. இது வந்து C8 GN X-Large. இந்த மாதிரி customers will never deviate from these kind of supported instance types as specified in the data sheet, because I mean AWS has a 500 instance types. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. So they typically stick with a limited set. அதை வந்து so that it is tested to say that the 40 OS firmware and வந்து version to version இதுவும் மாறாது. இது இன்னும் அப்படியே வந்து C8லேருந்து C9 போகுமே தவிர it will not go to M series or anything like that. So இதுதான் டெஸ்ட் பண்ணப்பட்ட டேட்டா ஷீட். அதே மாதிரி நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கைடு போனீங்க வைங்க. ஸோ Fortinet, FortiGate, AWS admin guide. AWS, okay. இதில் பார்த்தீங்கன்னா about FortiGate VM instance type support. Okay. Varaja, people are waiting. So you will see all these instance types that are supported and NMRE license. So these are the guidelines for what to deploy based on. So these are kind of at least support a call பண்ணாக்க they will give you support to say that இந்த instance type run பண்றேன், இந்த software run பண்றேன், admin guide, administration guide is for a particular software version. இது 7.2, right? அது மாதிரி if you say that I'm running a support instance, you will at least get support. Doesn't mean that there will be no incompatibility, but at least it will get support. But your original question, இந்த மாதிரி வந்து per day multiple software அதெல்லாம் வந்து இந்த networking devices it will not apply. The applications maybe it's true, but networking devices வந்து it's got long life periods, typically in years. So but AWS வந்து, because why I'm asking this question, Srikanth sir, ஏன்னா see இந்த மாதிரி ஏன்னா இந்த products, auto products, because we were working on like on-premise only all this time, like the products which got moved to cloud. Okay, in on-premise, like we can do all these things, what you're saying, like, but if see ஒரு OS image நான் வந்து customize பண்ணி ஒரு OS image நான் build பண்ணுவேன். Right. Okay, இதே வந்து நான் வந்து இப்போ நான் AWS போறேன்னா I have to use whatever AMI image what Amazon is giving to me. Okay. சரிங்களா? நான் அதுல வந்து I can do some customization, but they don't allow like to do more customizations for me, because I can get the base image, and top of that I can add whatever packages I want. Okay. Okay, அது கொடுப்பாங்க. பட் வந்து அவன் என்ன பண்றான்னா அந்த அண்டர்லைங் AMI பேஸ் இமேஜ் கொடுக்குறான் பாத்தீங்களா, அதை வந்து suppose he upgrades automatically, there are some issues which is coming up. Like அதுதான்ற வந்து பண்ணும்போது அது எப்படி அந்த கிளவுட்ல ஹேண்டில் பண்றாங்கன்றது வந்து it's a very question for me. I'm not able to find the answer, but I'm just still thinking about that. எனக்கு இந்த FortiGate பொறுத்த வரைக்கும் the AMI image that you put is supplied by Fortinet to AWS. Oh, okay. They are giving that. Yeah, so every release the engineering team, product team gives the image for every region to say, அதை வச்சு all the AWS doing is giving an AMI ID. The underlying image belongs to Fortinet. Okay, so that is managed by Fortinet internally. Correct. Okay, fine. So அதனால அது மேல பேக்கேஜஸ்லாம் போட முடியாது. It's a hardened firewall. So அதே கரெக்ட். ஏன்னா இப்ப நீங்க இது என்ன ஆயிடுதுன்னா நீங்க சொல்ற மாதிரி இதுதான் கரெக்ட். ஏன்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் அப்ளிகேஷன் என்டர்பிரைஸ் லெவல் ப்ராடக்ட்ஸ் நீட்ஸ் டு பி மேனேஜ் கண்ட்ரோல் பை தட் பர்டிகுலர் கம்பெனி. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இவனுக்கிட்ட விட்டோம்னா, அமேசான் கிட்ட விட்டோம்னா அவன் வந்து என்ன பண்றான்னா ஜஸ்ட் லைக் தட் அப்கிரேட் பண்றான். அந்த அண்டர்லைங் சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அப்கிரேட் பண்ணும்போது இட் இஸ் த்ரோயிங் லாட் ஆஃப் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ். எங்களுக்கு ரீசெண்டா I was talking to a colleague, like அவர் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் VM we are doing it, which is like basically it is a storage thing. அது actually we are not in already on cloud actually, but we are having our own on-premise data centers using KVM as a solution. Right. So அப்படி பண்ணும்போது என்ன இருக்குன்னா Rocky 8க்கு வந்து அவங்க அப்கிரேட் பண்ணிருக்காங்க. We were doing CentOS 6 and 7.
Right. So because CentOS 8 had some problems, we are upgrading it to Rocky 8. Okay. But as part of that upgrade, what happened? The underlying kernel versions got changed. அப்படி பண்ணும்போது some particular libraries were getting crashed. That particular VM is keep on getting hung. அப்பதான் ஃபைண்ட் பண்ணும்போது அந்த kernel patches, like whatever the kernel version upgrade, caused the problems. Yeah, அது வந்து அந்த மாதிரி வந்து இந்த கஸ்டம் அப்ளிகேஷன்லாம் வந்து there's a lot of dependencies, right? So அது CentOS வெர்ஷனாக இருக்கட்டும், இல்லை அப்ளிகேஷன் வெர்ஷன், தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ். ஸோ it's a massive challenge. I totally understand that. But this is a much, much more controlled environment. Any third party vendor products over which you cannot build or customize anything, you cannot add, you cannot do an yum install or apt-get or anything like that. So it's supplied by Fortinet, tested by Fortinet, and just put on AWS. That's it. Okay, so we are already over time by 10 minutes. So that is kind of, I wanted to show the Forti Analyzer. So next 2 days, so Wednesday will be the last day for us for this session. So நாளைக்கு I will quickly walk you through Forti Analyzer. நான் பார்த்தேன் Forti Analyzer இந்த டெமோவில் வந்து they are not logs ஒன்றும் இல்லை, they're not maintaining it properly. So ரொம்ப ஒன்று காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, but it's just a log collection engine and you can do all kinds of reporting on that. So நாளைக்கு let's keep it an open day. Any questions, welcome. Okay, இன்னைக்கு towards the end of it அப்படி தான் இருந்தது. So நாளைக்கு let's keep it an open day. Wednesday, me and Sundar wants to get a feedback from all of you. நீங்க தான் the 10 loyal people of this AWS cybersecurity course. 10 பேரா இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களா? I don't want to reduce by 1. 11 people. Good, including Sundar. So we want to get honest feedback from you. We have a bunch of questions that we have come through, but in the course வந்து any changes that you would like to suggest. So I'm going to put the questions that I have in the chat and take a look at that and think about that. Okay, ஒரே ஒரு நிமிஷம். I'll just put that in the chat and we'll go from there. Okay. Chat. Okay. Abra, what changes do you suggest to this for next year? Yeah, we want to offer this next year as well. And இது வந்து because you have lived through this, இதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணணுமா இல்லை தியரி அண்ட் லேபை வந்து நான் யோசித்த வரைக்கும், ஏன்னா this is the first time we are running, right? So நான் யோசிக்க வரைக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஏன்னா நான் படிக்கிற விதம் அப்படி தான். கான்செப்ட்ஸை முதல்ல புரிஞ்சுட்டு அண்ட் அதை லாஜிக்கலாக சீக்வன்ஸ் பண்ணாக்க தென் when you apply it, it builds up slowly அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். பட் we also have to keep interest levels of people. ஸோ அது எப்படி வந்து உங்களுடைய ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறத ப்ளீஸ் ஷேர். யூ கேன் டேக் அ காப்பி ஆஃப் திஸ் questions. Maybe Sundar will post that in the main group as well. But we really want to hear from you. எனக்கு வந்து சண்டே செஷன் வந்து it was more for a lot of people who didn't attend the course. Case study இருக்கட்டும், for you and for them. But உங்களுடைய inputs are going to be very, very valuable in making this better for next year, the introduction course. So can I ask for your support to do that for us? Sure, sir. Sure, sir. யோசிச்சு பாருங்க. And that's why I want to link the question paper to you. And so யோசிச்சு சொல்லுங்க. அந்த questions groupல போட்டுருங்க சார். ஏன்னா chat session போயிடும் Zoom meeting முடிஞ்சதுமே. So I posted in the group as well. Super, great. So அதுதான் வந்து வென்ஸ்டேயோட அஜெண்டா. And சுந்தர் நீங்க இருக்கீங்களா? Okay. I don't know if he just wants to do the
audio or video or what. So I will ask him because to give people a flavor for what they can expect. நீங்களாம் வந்து தைரியசாலிகள், தைரியமாக ஜாயின் பண்ணிட்டீங்க, கடைசி வரைக்கும் இருந்தீங்க. அதனால புதுசாக வரவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸில் இதுதான், அதை கொஷின்ஸ்லையும் போட்டிருக்கேன், என்ன கற்றுக்குவாங்க, இதனுடைய ரெலவன்ஸ் என்ன. இவர் நிசாம் வந்து சொன்னார், இதுதான் இன்டர்வியூ கொஷின்ஸில் இருக்க போகுதுன்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வந்து இந்த ஹாஃப் டைம் ரிவ்யூவில் வந்து நான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஐ திங்க் ஸ்டாலின் மேபி யூ ஆர் த ஒன் ஹூ செட் தட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இனிஷியலாக இல்லை, அவசியம் இல்லைன்னு தான் நினச்சேன், ஆனால் நிறைய அவசியமாக இருந்தது. ஸோ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸை வி வாண்ட் டு கலெக்ட் ஸோ தட் everybody more people can benefit beyond who attended this one. So other intention and உங்ககிட்டேருந்து வருதுங்கிறது இட்ஸ் த மோஸ்ட் வேல்யூபிள். நானும் சுந்தரம் என்ன வேணாலும் சொல்லலாம், பட் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் யூ திங்க், வாட் யூ ஃபெல்ட், வாட் யூ லேர்ன், வாட் யூ கெயின்ட் will be most valuable for all the new people who also stand to benefit. அதான் intention. Okay, so I leave you there. எனக்கு வந்து 9 o'clock மீட்டிங் இருக்கு. And have a good night and I will see you tomorrow. Let's keep it an open day tomorrow and Wednesday for the feedback. All good? Sure, sir. Thank you, sir. Have a nice day, sir. Super. Thank you, sir. you, sir. Thank you. Good day, sir. Thank you, sir.